கலாத்திய நிருபத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், மாம்சம் ஆவிக்கு விரோதமாகும், ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் போராடுகிறது. நான் செய்ய வேண்டும் என்று இருக்கிற காரியங்களை செய்ய முடியாதபடி என்னுடைய மாம்சத்துல ஒரு பிரமாணம் அவதமாக இருக்கிறது. நீங்களுடைய வாழ்க்கையில தான் பெரிய பிரச்சனை. நல்லது செய்யணும் விரும்புறோம், முடியதில்லை. கெட்டது செய்யக்கூடாது நினைக்கிறோம், அதைத்தான் செய்கிறோம். காரணம் என்ன? என்னுடைய உள்ளத்துல ஒரு பாவ பிரமாணம் கிரியை செய்கிறேன். ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், ஆனாலும் இதற்கு நான் அடிமையா இருக்கிறேன். அதைத்தான் பவுல் கலாத்தியருக்கு நிருபத்தில் சொல்றார், உனக்குள்ள மாம்சம் ஆவிக்கு விரோதமாய் போராடுகிறது. ஆனா நீ இன்னும் பரிசுத்த ஆவியானவரை ஒப்பு கொடுக்கவில்லை. பரிசுத்த ஆவியானவருடைய வாழ்க்கையில மூன்றாவது நபராயிருக்கிறார். நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிறாய், ஆனால் இன்னும் ஆவியின் சத்தத்தை கேட்கவில்லை. நீ உடைய வாழ்க்கையை உன் சொந்த பலத்திலே நடத்த விரும்புகிறாய். யார் ஆவியானவரால் நடத்தப்படுகிறார்களோ, ஆவின் சிந்தைக்கு தங்களை ஒப்புக் கொடுக்கிறார்களோ, அவர்கள் தான் அந்த வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக.